அதாவது எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி மற்றும் அவரது மகன் வந்து எஸ்ஆர்டி சஞ்சய், இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட வந்து ஐடி விங்காவும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ செயல்பட்டு இருக்கும்போது இவங்க யோகானந்த், இவங்க ஹாத்திமானியாவும் சேர்ந்து ஐடி கம்பெனி வந்து ஆரம்பிக்கலாம், அதில் வந்து நம்மளோட ஐடி விங்கையுமே அதில் சேர்த்துக்கலாம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங்கையுமே இதில் சேர்த்து வந்து வேலைப்பாடுகள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பொன்மேனியில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து ட்ரேடிங் அப்படின்ற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண பற்றி சொல்கிறாரு. எஸ்ஆர்டி தங்கப்பாண்டிக்கும் வந்து எங்ககிட்ட வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு காசு கிடைக்கும், அது மூலிமா கட்சி செலவுக்கும் நீங்கள் காசு எடுத்துக்கலாம், எனக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பேசுகிறாங்க. இது மூலியமா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 50 லட்ச ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா இப்போ எப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 16 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து அதில் வந்து அதை வந்து இரட்டிப்பாக ஆக்குறாங்க. இரட்டிப்பாக ஆக்கி 50 லட்ச ரூபாய் ஆனதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 50 லட்ச ரூபா அமௌண்ட்டையும் நான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மறுபடியும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கி உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதாவது ட்ரேடிங் பிட்காயின் இந்த இதில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து அவர் தங்கப்பாண்டிக்கும் ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த லாபமுமே கொடுக்கல. ஆமாம், எந்த லாபமுமே கொடுக்கல. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 50 லட்சம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். 50 லட்சமா அதை பெருக்கியிருக்காங்க அவங்க. நான் வந்து 16 லட்சம் கொடுத்துருக்கேன் சார். 16 லட்சம் கொடுத்ததுல வந்து 50 லட்சம் மாத்திட்டாங்க. 50 லட்சம் மாற்றி அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இதுமாதிரி 50 லட்சமா மாறிடுச்சு, 50 ஆயிருச்சு, அதையுமே அதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுதான் அவங்க 50 லட்சம் தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அவங்க சொல்லி மறுபடியும் அந்த 50 லட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் வாங்கி உள்ள போடுறாங்க. இது வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து தங்கப்பாண்டிக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ஆமா கட்சி ஆமா ஐபோன், பிரிண்டரு, சோஃபா ஐட்டம், இந்த இது எல்லாமே கட்சியோட நம்ம கட்சி ஆஃபீஸ் வந்து ரெடி பண்ணோம். அந்த கட்சியோட வளர்ச்சி நிதி வேணும், அதுக்கப்புறம் கட்சி ஆஃபீஸ் ரெடி பண்ணணும், நாளைக்கு தலைமையில இருந்து இங்கே வருவாங்க, புஷியானந்தனி வருவாங்க, நிர்மல்குமார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செல்லூர்ல இருக்க ஆஃபீஸை ரெடி பண்றாங்க. ஆமா, இப்ப என்னோட காசு வந்து எனக்கு திருப்பி வேணும். அதாவது என்னோட இடத்த வச்சு நாங்க வந்து காசு கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா, அது தங்க ஆமா ஆமா உங்களை மாதிரி வாங்கியிருக்காங்களா? ஆமா, அதாவது என்னன்னா மற்ற நிர்வாகிகள்கிட்டையுமே இது வாங்கியிருக்காங்க. அதாவது இவர் தங்கப்பாண்டி என்ன அப்படின்னா பழைய நிர்வாகிகள் எல்லார்ட்டையுமே தனிப்பட்ட முறையிலையும் சரி, அதாவது கேஷாகவும் ஜிபே மூலியமாகவும் அக்கௌண்ட் மூலியமாகவும் நிறைய அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா உண்மையா தளபதிக்காண்ட உழைக்கிற தொண்டன்கள் கிட்ட இருந்து இவர் தனிப்பட்ட முறையில் காசு வாங்கி, உனக்கு பதவி போடுறேன், நீ இன்னைக்கு வந்து எனக்கு 10,000 ரூபா கொடுத்தேன்னா நான் உன்னை மேடல் தூக்கி நிப்பாட்டுவேன், நாளைக்கு கீழே நிற்கிறேன் ஒருத்தன் 10,000 ரூபா கொடுத்தானா நான் வந்து அவனை மேடல் தூக்கி நிப்பாட்டுவேன், உடனே கீழே இருக்குவேன், நீ எனக்கு வந்து மாசமும் காசு கொடுக்கணும், எனக்கு மாசம் நிர்வாகிகள் வந்து எனக்கு, அதாவது பகுதி வார்டு செயலாளருக்கு இவங்க எல்லாருமே மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட்ன்றதை நீங்க கொடுத்தாகணும். அதாவது இந்த காசு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன், நாங்க வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னன்னா அந்த போட்ட காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க இது வந்து எப்படி அப்படின்னா எங்களுக்கு வந்து லேண்ட் வச்சு நாங்க இந்த காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப இப்ப லேண்ட் வந்து அதாவது ஏலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்க அந்த லேண்டை திருப்ப முடியாது. அதாவது இந்த லேண்டோட மதிப்பு வந்து 80 லட்சத்துக்கு மேல நாங்க அதுல 3ல் 1 பங்கு தான் வாங்கி நாங்க வந்து கொடுத்துருக்கோம், அடமானம் வச்சு கொடுத்துருக்கோம், அடமானம்ல வச்சு கொடுத்துருக்கோம். அப்போ அப்படின்றப்ப இந்த லேண்டு போயிருக்கு அப்படின்னா அது வந்து என்ன மனைவினால தாங்கிக்க முடியல, காசு மொத்தமா போயிடும் அப்படின்ற ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. நானும் என் மனைவி ரொம்ப மன உளைச்சல அவங்க வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. தலைமைக்கு என்ன சொல்றீங்க? தலைமைக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சார். என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த மாதிரி எங்களோட காசு மொத்தமாக முதலீடு பண்ணியிருக்க எல்லா காசும் எனக்கு வந்து திருப்பி வாங்கி கொடுத்துருங்க. ஸோ அது மட்டும் எனக்கு வந்து போதும். இது வந்து தளபதிக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், தலைமைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். நிறைய தடவை நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டோம் அவங்க தலைமைக்கு. இப்போ வரைக்கும் அதாவது என்னன்னா ஒரு தலைமையில் வந்து அவங்க வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் சொன்னா, அப்போ இப்போ வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் வெளியே கொண்டு வரல. அதாவது 25 நாளாக என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும்.
ஸோ எங்களுக்கும் கடன் இருக்கு, எங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஸோ அது எங்களோட கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்கள் கேட்கணும் அப்படின்றப்ப ஆமா அதான் அதான் எதுவுமே இது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கட்சி சார்பா வந்து இவங்க வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. எங்களுக்கு வந்து நீங்க வந்து பிரஸ்லயோ வேற எதுலையுமே நீங்க வந்து சொல்லக்கூடாது, நாங்க வந்து பணத்தை முடிஞ்ச அளவுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. ஆமா ஆமா கோயில் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் சார். இந்த ப்ரூஃப் எல்லாமே வச்சு அட்வொகேட்டு எல்லாரோடையும் போய் நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். பதவிக்காண்டி காசு தப்பு இல்லையா? அதாவது பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்க எதிர்பார்க்க முடியாது. இல்ல இப்ப அதான் சார், இப்ப எப்படின்னா நியாயமா ஆட்சி நடத்தணும் தான் சார் தளபதி வந்து இங்க வந்திருக்காங்க, ஊழல் கட்சி இல்லாம அப்படின்ட்டு. இவங்க என்ன அப்படின்னா நாங்க கட்சி செலவுக்கு வாங்குறோம், நிவாரணத்துக்கு வாங்குறோம், கட்சியோட வளர்ச்சிக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த காசை தனிப்பட்ட முறையில அவங்க செயல்படுத்திக்கிறாங்க. தலைமைக்கு அதான் சார் பதவிக்கு, அதாவது உங்களுக்கு நாங்க பதவி கொடுக்குறோம். அதாவது என்னன்னா நீங்க இன்னைக்கு வந்து எனக்கு வந்து காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க, நாளைக்கு என்ன வேற ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவர் கொடுப்பாரு, அவங்களுக்கு பதவி கொடுக்குறோம். இது ஆமா சார். எப்படி மக்களுக்கு ஆமா சார். அதாவது இவங்க என்னன்னா தலைமையும் தளபதியும் ஏமாத்தி ஊழல் பண்றாங்க. மெயின் இதுவே அதுதான், தளபதியும் தலைமையும் ஏமாத்தி அவங்க வந்து ஊழல் பண்றாங்க. என் பேரு பாலாஜி சார்.